சூப்பர். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சீரகத்தூள் அரைச்சி வச்சது காலி ஆகிடுச்சோ? சரி, அது ஒன்றும் ஆகாது. ஒரு 5 நிமிஷத்தில் அதை ரெடி பண்ணிடலாம். அதை முதல்ல நம்ம டோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம். நல்ல வாசம் வந்துடுச்சு. வாசம் வர வரைக்கும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணினா போதும். ஸோ இது அப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு, ஒரு எலுமிச்சம் சைஸ் கூட பத்தாது, ஒரு எலுமிச்சம்பழமோ இல்லை 1.25 லெமன் சேர்ந்தால் ஒரு சைஸ் வரும்ல, எவ்வளோ பெருசு, அந்த மாதிரி ஒரு லெமனை சைஸில் இருக்க புளியை நான் எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன். எந்த குக்கிங்காக இருந்தாலும் புளிக்கு தண்ணி ஊற்ற சொல்கிறீங்க, எவ்வளோ தான் தண்ணி ஊற்றுறது? கொஞ்சமாக ஊற்றுனா புளி கம்மியாகிடுமோ, இல்லை ஜாஸ்தி ஊற்றுனா குழம்பு தின்னாயிடுமோ அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணுன்றத, இது எல்லாமே ஒரு மன அளவு தான். ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, புளியை நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி போட்டினா ஒரு பெரிய 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 பாத்திரத்தில் போட போகிறதில்ல, ஒரு சின்ன கிண்ணமோ இல்லை ஒரு மீடியம் சைஸ் கிண்ணமோ அதில் தான் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. மூழ்கிற அளவுக்கு போட்டால் கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும். அதை மீறியும் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற்றி புளி வந்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொதிக்க விடுவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொதிக்க விட்டால் அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ புளியோட அளவை சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி கொஞ்சம் ஏற்றமோ இல்லை இறக்கமாவோ ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா புளியை கரைக்கும் போதே தெரியும் தண்ணி கொஞ்சம் வேணும்னு, கொஞ்சம் ஊற்றி நீங்கள் கரைச்சிக்க முடியும். ஸோ புளியோட நான் தண்ணியை கம்மியாக ஊற்றிக்கிட்டேன்னா அதிகமாக ஊற்றிக்கிட்டேனான்னு டென்ஷன் தேவையே இல்லை. தண்ணியாக கரைச்சிக்கிட்டால் கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து கொதிக்க விட்டு அது எவாப்ரேட் ஆகிடுச்சின்னா கரெக்டாகிடும். ஸோ இது பழக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். சீரகம் நல்லா ஆறிடுச்சு, நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். சூப்பராக அரைச்சாச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். என் அன்பு வணக்கம். இந்த சீரகத்தூள் கொஞ்சமாக நீங்கள் வீட்டில் திரிச்சு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டிஷ்ஷு பண்ண போகிறதாலும் அதில் நீங்கள் சீரகத்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்படி பண்ணி போடும்போது அந்த டிஷ்ஷோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ஒரு தனித்துவமாக இருக்கும். நீங்களே அது கண் கூட பார்க்க முடியும். புளிக்குழம்போ இல்லை மீன் குழம்போ எது பண்ணுறதா இருந்தாலும் மண்பானையில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடய டேஸ்ட்டு அலாதியாக இருக்கும். இவ்வளோ டேஸ்ட்டாக இது இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இந்த மண்பானையில் பண்ணால் மட்டுமே அது கிடைக்கும். இந்த புளிக்குழம்புன்ற சொல்கிறேன் பாருங்கள், மீன் குழம்பு வந்து ஒரு 500 வெர்ஷன்ஸாவது இருக்கும். அத்தனை விதமாக பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தோராயமாக நானே ஒரு 2-3 விதமாக பண்ணுவேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லை, எந்த ரெசிபி நீங்கள் பண்ணாலும் சரி, இந்த புளிக்குழம்பு வெர்ஷன்ஸ்லையோ இல்லை மீன் குழம்பு வெர்ஷன்ஸ்லையோ இன்றைக்கி சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும். நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிக்குழம்போ மீன் குழம்போ அதுக்கு இந்த அப்பளத்தை பொரிக்காமல் நெருப்பில் சுட்டு அதை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? ஸோ சூப்பராக புளியை கரைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் இந்த புளி தண்ணியிலே போட்டு நல்லா கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இதுக்கு சூப்பராக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம திரிச்சு வச்சுருந்தோம்ல சீரகத்தூள், அதை வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த புளித்தண்ணியில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டா ஆல்மோஸ்ட் 90% வேலை முடிஞ்சு. ஏற்றி இறக்கிறது மட்டும்தான் வேலை. கரைச்சி வச்சதை தனியாக எடுத்து வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு 6லேருந்து 7 பூண்டையும் நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சதை சேர்த்துக்க போகிறேன். இதில் பூண்டு அதிகமாக சேர்க்க மாட்டாங்க, நான் சேர்ப்பேன். ஏன்னா அந்த பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதோட அந்த முழு பூண்டையும் எடுத்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
அதோட நான் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். லேசாக வதக்கினா போதும். இப்போ கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து போட்டுன எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு மேலாக்க வரும். அதுக்கப்புறமா நம்ம மீனை சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மீனை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு. உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அந்த மீன் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ மீனுக்கு தான் இன்றைக்கி நான் அளவு சொல்லியிருக்கேன். 1/2 கிலோ நான் சங்கரா மீன் சேர்க்குறேன். ரொம்ப ஃபினாமினலாக இருக்கும். இது எண்ணெய் கொதித்து நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே மீன் குக் ஆயிரும். அதுக்கப்புறமா சும்மா போட்டு மீனை கிண்டி விடக்கூடாது. ஒரே ஒரு வாட்டி கிண்டி விட்டால் மட்டுமே போதும். பூ போல் பண்ணி விடுங்க. சூப்பராக அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் உடையாமலே. நான் சின்ன மீனாக இருக்கிறதுனால நான் முழு மீனாக போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய மீனாக வாங்கினீங்கன்னா சின்ன துண்டுகளாக வெட்டி வாங்கி அதை போட்டுக்கோங்க. 5 நிமிஷமாக ஆயிடுச்சு. மீன் குழம்பு ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகை போட்டு ஒரு சிம்பிளான தாளிப்பு அது மேலே போட்டுட்டா ஃபென்டாஸ்டிக்கான மீன் குழம்பு ரெடி. மிளகோட டைலாக் வந்துருச்சுடா. இந்த மஞ்சள் மாதிரி மிளகும் நம்ம தினசரி உணவு வாழ்க்கையில் வரணுன்றதுக்காக தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். இந்த மிளகு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோட ஏன் இப்படி இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் ஃபினாமினலானது. போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் 100% ஆச்சரியப்பட்டு போவீங்க. 1 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மீன் குழம்பு ரெடி. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை பண்ணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.